Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல ஒரு ஃப்ராக்ல இருந்து மெஷர்மென்ட் எடுத்து ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ராக் ரெடி பண்றத பத்தி பார்க்கலாம். ஃப்ராக்கை திருப்பிட்டு மெஷர்மென்ட் எடுக்கலாம். ஃபுல் லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த நெக்குக்கு மேலே ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த இடத்துல வச்சு ஃபுல் லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். 21 இன்ச்சஸ் இருக்கு. அப்படியே பார்க்கும்போது வெயிஸ்ட் அளவு 8 இன்ச் இருக்கு. செஸ்ட் அளவு இந்த தையல்ல இருந்து அந்த தையல் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். 11 இன்ச்சஸ் இருக்கு. அங்கிருந்து அப்படியே ஹார்மோலையும் மெஷர் பண்ணிக்கலாம். 0லேருந்து 4.5 இன்ச்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இடுப்பளவு ரெண்டு பக்கமும் தையல்ல இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபுல் ஷோல்டர் சீம் அலவன்சஸ் இல்லாம கரெக்டா 8 இன்ச் இருக்கு. ஆஃப் ஷோல்டர் 1.25 இன்ச் இருக்கு. நடுவில் இந்த நெக் வித் 4.5 இன்ச் இருக்கு. மொத்தம் சேர்த்தா 8 இன்ச்சஸ் வந்துடும். ஃப்ரண்ட் நெக் டெப்த் 3.5 இன்ச்சஸ் இருக்கு. பேக் நெக் 1/2 இன்ச் தான் இருக்கு. இப்போ எடுத்த இந்த அளவில் ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். காட்டன் கிளாத் 1 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பாட்டம்க்கு கட் பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். மேலே ஃபோல்டிங் இருக்குது. ஸ்கர்ட்டோட அகலம் இடுப்பு அளவு மாதிரி 2 மடங்கு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச், ஸோ 27 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட உயரம் ஃபுல் லென்த்லேருந்து பாடி லென்த்தை மைனஸ் பண்ணால் 12.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து 14 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கிறேன். ரெண்டு பீஸ்லேயும் பாட்டமில் இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பீஸில் மட்டும் மேல் பக்கம் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த பீஸை நான் பேக்குக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஒரு சின்ன பீஸ்லையும் இதே மாதிரி மார்க் பண்ணி வி ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். பேக் சைடில் ஜிப் அட்டாச் பண்ணும்போது இடுப்பு வரைக்கும் இல்லாமல் ஸ்கர்ட்டில் 2 இன்ச்சுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பாடி பார்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாத்தோட உயரம் 8 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்காக. இந்த ஃபோல்டட் சைட், ஸோ இதை அப்படியே மடித்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதை வைக்கும்போது 1 இன்ச் தள்ளி வைக்கணும். பிகாஸ் அந்த 1 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி பேக்கில் ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். டாப்லேருந்து சீம் அலவன்சஸ்க்கு ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷோல்டர் அளவு 8 இன்ச்சஸ் பார்த்தோம். 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் ஷோல்டர் 1.25 இன்ச் பார்த்தோம், அதை மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு சைட்லேயும் தையலுக்காக 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து ஹார்மோல் 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் அளவு 11 இன்ச்சஸ் பார்த்தோம். அதில் பாதி 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே 10 இன்ச் பார்த்தோம், ஸோ 5.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். சீம் அலவன்சஸ் 1 இன்ச் மார்க் பண்ணி ஹார்மோல் ஷேப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் ஜஸ்ட் 1/2 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் இந்த உள்பக்கம் இருக்க லைன்லேருந்து உள்பக்கம் இருக்க லைன்லேருந்து 3.5 இன்ச் அதை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வெளியில் வர கர்வ். உள்பக்கம் ஒரு கர்வ் ட்ரா பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம கட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிஸ் கட் பண்ணிக்கலாம். இடுப்பில் லைட்டாக 1/2 இன்ச்சுக்கு ஷேப் பண்ணிக்கிறேன். பேக் பாடிஸில் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம், அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இருக்குது. ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு ஷோல்டரில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ராக் டிசைன் பண்ணுறதுக்கு ஃப்ரில்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு கிளாத் எடுத்துக்கிறேன். 27 இன்ச்சஸ் லென்த் இருக்குது. 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணிக்கலாம். இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1.25 இன்ச் விட்டுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1.25 இன்ச் இருக்குது.
இதை இந்த மாதிரி நடுவில் மடிச்சிட்டு நல்ல பக்கத்து மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு பைப்பிங் இருக்க மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் தள்ளி தள்ளி இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இது நம்ம ஃப்ராக்கில் அட்டாச் பண்ண போகிறோம். நெக் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ஹார்மோல் லைனும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் இதை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இது சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் சென்டர்லேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே ஷேப் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். நான் இவ்வளோ தான் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா பேக் பாடிஸ்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கிளாத் எடுத்துக்கணும். இந்த சைட்லேயும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ராங் சைடை இது மேலே வச்சுட்டு அந்த லைன் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பிட்டு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைட்லையும் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் ரோப்புக்கு 23 இன்ச் லென்த்து 2.5 இன்ச் வித்துக்கு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எண்டில் இந்த மாதிரி கர்வாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு திருப்பிக்கலாம். இதை திருப்பிட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரில்ஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இது பேக் சைட். ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட் சைட். ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் கட் பண்ணியிருக்கேன். அது நான் வீடியோவில் கேப்சர் பண்ணல. ஸோ லைட்டாக ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹார்மோலில் கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். 1.25 இன்ச் வித்துக்கு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு பக்கத்தில் மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி திருப்பிட்டு லைட்டாக பைப்பிங் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹார்மோல் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாடி கூட ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டில் சென்டரில் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுத்து ஈவனாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் சைட். பேக் சைடில் ஸ்கர்ட் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ 2 பக்கத்துலேயும் ப்ளீட்ஸ் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஜிப்பை வந்து சென்டரில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த ஜிப்பை உள்பக்கமாக வச்சுட்டு ஷேப்க்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஜிப்பில் எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நெக்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிராஸ் பீசஸ் ரெடி பண்ணிக்கிறேன். 1.25 இன்ச் விட்டுக்கு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீஸில் ஆல்ரெடி ஒரு பக்கம் மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி 2தோட நல்ல பக்கமும் ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஓரத்தில் மடித்து 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைட்லேயும் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக் ஃபுல்லாக இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் இதை எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓரத்தில் ஜிப்பு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது தான் அதை வந்து க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ராக் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸஸ் சைடில் ஜாயின் பண்ணணும். ஸோ நம்ம அளவு எடுத்த அளவுக்கு 11 இன்ச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து வேஸ்ட் அளவு 10.5 இன்ச்சு. ஸோ 5.25 இன்ச்சுக்கு 2 சைட்லேயும் இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் ரோப்பையும் செட் பண்ணிவிட்டு சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிப் எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கர்ட்டில் ஒரு பீஸ் கொடுத்து அட்டாச் பண்ணோம், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெஸ் போடும்போது பேக் சைடில் ஜிப்பு குத்தாமல் இருக்கும். இந்த க்யூட் காட்டன் ஃப்ராக் சம்மர் டைமில் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.